அண்மை செய்தி. திருச்சி விமான நிலையத்தில் விமானம் டேக் ஆஃப் ஆவதற்கு முன்பே தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை விமானிகள் கண்டறிந்ததால் ஓடுபாதையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நிறுத்தப்பட்டது. இதனால் சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேலாக பயணிகள் உணவின்றி விமானத்திற்குள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். திருச்சி விமான நிலையத்திலிருந்து மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஷார்ஜா, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு இயக்கப்படும் விமானங்களை அதிக அளவிலான பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று காலை 4:40 மணி அளவில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஷார்ஜா நோக்கி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 170 பயணிகளுடன் புறப்பட தயாரானது. ஓடுதளம் வரை சென்ற போதுதான் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை விமானிகள் கண்டறிந்தனர். உடனடியாக மீண்டும் அந்த விமான நிலைய முனையத்திற்கு வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யும் பணியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்ய முடியாத நிலை இருந்து வருகிறது. இதனால் விமானத்தின் உள்ளே பயணிகள் உணவின்றி சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெரும் துயரை சந்தித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் பயணிகளுக்கும் விமான நிலையத்தினருக்கும் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதற்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகளை விமான நிலையத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார்.